ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை காண செய்த ராஜாதி ராஜாவுக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லும். என் அன்பு பிள்ளைகளே, 8வது மாதத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 7 மாதமும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் கிருபையா நடத்தி வந்தார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கர்த்தர் உங்களை இதுவரை நடத்தி வந்திருக்காருலாம். அவருக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நீங்கள் நன்றா இருப்பீங்களன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நாங்களும் கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் நம்மளோடு என்ன வைத்திருக்கிறாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க, அப்படிதானே? ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையா தந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி தருகிறார். அன்பு பிள்ளைகளே, முதலாவது அதிகாலை வேளையில யாருடைய முகத்தை நீங்க கண்டு கிடைக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய தயவை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த நாள்ல ஒவ்வொரு காரியத்தை குறித்து அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த மாதம் எப்படி இருக்குமோ, ஐயோ இந்த மாதத்தின் தேவைகள் ஏறான என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? இந்த மாதத்திலேயாவது என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்காதா? இந்த மாதத்திலேயாவது என் மகனுக்கு வேலை கிடைக்காதா? இந்த மாதத்திலேயாவது என் பிள்ளைக்கு திருமணம் ஆகாதா என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? இந்த 8வது மாதத்துல கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறான். அவன் நீங்க என்ன செய்யணும்? குடும்பமா இருந்து அதிகாலையில தேடுங்க என் அன்பு பிள்ளைகளே, அப்பொழுதுதான் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு ஒரு அருமையான குடும்பத்தினர் தெரியும், பல லட்ச கடன். அவன் அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு வழி இல்லை. அப்பொழுது அந்த தம்பி 8ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. ஒரு டியூஷன் சென்டருக்கு போவாங்க. அப்போ போகும்போது அந்த சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அப்படி வாட்ச் பண்ணுவாராம். கிட்டத்தட்ட ஒரு 25 பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்களாம் எப்படி எப்படி படிக்காங்கன்னு சொல்லி அந்த கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் ரொம்ப கண்ணோக்கமாக பார்த்து கொண்டு இருந்தாராம். ஒரு நாள் இந்த பையன் வந்த உடனே முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு தான் அவன் பாடத்தை எடுப்பானா. நல்லா படித்து பெஸ்ட்டாக இருப்பானா, கிளாஸ் ஃபஸ்ட்டு, கிளாஸ் லீடர், கிளாஸ் ஃபஸ்ட்டு. அவன் அப்படி இருக்கும்போது அந்த சார் ஏன்டா நீ இவ்வளோ கவலையோடு இருக்கா? எல்லா பையங்களையும் பேரண்ட்ஸ் கொண்டு விட்டுட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு போவாங்களாம். ஆனால் இவன் கையில் ஒன்றுமே இருக்காதான். அப்படி மற்றவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படி இப்படி கண்ணை தொடைப்பானா. இதை அந்த சார் ரொம்ப நோட் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு நாள், தம்பிமா அங்கே வா, அவனுக்கு என்ன விஷயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கள் அப்பா குடிச்சிட்டு பல லட்ச கடனை வாங்கி வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா வேலைக்கு போகலை, ஹவுஸ் ஒய்ஃப் தான். இந்த சூழ்நிலையில் நாங்கள் 2 தம்பி தான். எங்களுக்கு படிக்க வைக்கிறதே ஆண்டுடைய கிருபை. இந்த சூழ்நிலையில் இவ்வளோ லட்ச கடன் எப்படி அடைக்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இது கூட வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருந்தான். அப்படி கலங்கி தன்னுடைய கதையை சொன்னாராம். அப்போ உடனே அவருக்கு தோணியதான், அவருடைய நண்பன் பிரபலமான ஒரு பேங்க் மேனேஜர், நல்ல ஒரு பேங்க் மேனேஜர். அப்போ அவர்கிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணி, எனக்காக ஒரு லோன் தருவீங்களான்னு சொன்னோடனே, உனக்காக நான் எதையும் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னோடனே, இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் அந்த தம்பி சின்ன வயசில் கவலைப்படுறான் அப்படின்னு சொல்லி அங்கலாச்ச உடனே, எத்தனை லட்சம்ப்பா, நான் தாரேன், நான் தான் அடைப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அன்பு பிள்ளைகளே, லோனை வாங்கி கடனை அடைச்சி அவருக்கு வீட்டையும் கட்டி கொடுத்தாரா. என் அன்பு பிள்ளைகளை நடந்த சம்பவம். அந்த வீட்டுக்கு போய் என்னை ஜெபிக்க கூப்பிட்டுருந்தாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம், என்னால் கிரகிக்கவே முடியலை. ஒவ்வொரு மாதமும் கடன் சொல்கிறவங்களுக்கு லோன் அந்த கடனையும் அடைச்சி ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் அழகான வீட்டை கட்டி கொடுத்துருந்தானே என் அன்பு பிள்ளைகளை. நடந்த சம்பவம். அந்த வீட்டுக்கு பார்த்த உடனே ஆண்டவர் ஏழைகளை ஒருபோதும் மறவாத தேவன் என்று சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிச்ச என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். காரணம், அந்த பிள்ளைங்க அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்தாலும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க என் அன்பு பிள்ளைகளே. அப்போ இந்த நாளில் ஜெபத்துக்கு ஒரு பலன் இருக்குது என் அன்பு பிள்ளைகளே. ஜெபத்துக்கு ஒரு பதில் இருக்குது என் அன்பு பிள்ளைகளே. ஜெபத்துக்கு ஒரு ஜெயம் இருக்கிறது என் அன்பு பிள்ளைகளே. அப்போ எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஆண்டவரை தேடும்போது நிச்சயமா கர்த்தர் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ எந்தெந்த காரியத்தில் கலங்கி நிற்கிறியோ, எந்த வியாதியை குறித்து கலங்கிருக்கியா, கடனை குறித்து கலங்கிருக்கியா, பிள்ளைகளை குறித்து கலங்கிருக்கியா, கற்பையிலேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறியா, எந்தெந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்க, சத்ருவால நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறியா,
ஆண்டவர் அத்தனை காரியத்திலையும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தருவேன் என்று சொல்கிறார். இந்த 8வது மாதத்துல கர்த்தரும் சிறையிருப்பை மாற்றுகிறார். நீ கர்த்தரை தேடு, இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஜெபிப்போமா? பாட சொல்லி தந்தவர் இயேசு அல்லவா, பாடல் வரிகளும் அவர் அல்லவா, பல்லவி சரணம் அவர் அல்லவா, பாடுவதே என் குரல் அல்லவா, பாட சொல்லி தந்த இயேசு அல்லவா, பாடல் வரிகளும் அவர் அல்லவா. தகப்பனே, உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த 8வது மாதத்துக்குள்ள பிரவேசித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு மகளே, மகனே, குடும்பமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறான். பல லட்சக்கடல்ல இருந்து எப்படி மீள முடியும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்க மகளே. இதோ இந்த வேளையில ஆண்டவர் உன் அருகில் கடந்து வந்திருக்கிறார். நீ அதிகாலை இருட்டோடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கிப்பா. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும், புதிய வழி வாசல்கள் திறக்கப்படும். வழியிலேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறியா? வழி வாசல்களை கர்த்தரே உனக்கு திறந்து தருவா. பரலோக தேவன் உனக்கு திறந்து தருவா. வானத்தையும் பூமியும் உண்டாக்குற கர்த்தர் திறந்து தருவா. இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி பார்க்கிறோம். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கூட தந்து இந்த 8வது மாதத்துல மகளுடைய திருமணத்து காரியத்தை வாக்கிய பண்ணுகிறான். மகனுக்கு நல்ல வேலையை கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறான். உன் குடும்பத்துல காணப்படுற சாபங்கள் விலகிறது, பாவங்கள் விலகிறது, அசுத்த கிரியைகள் அழிக்கப்படுகிறது. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் சுக வாழ்வை நீங்க கண்டுகளிக்க போகிறீர்கள். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும். நம் ஆதிய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.